ஆதி திராவிடர் மயான பாதை திட்டமிட்டு சேதம், வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் கொண்டகுப்பம் ஊராட்சியில் ஆதி திராவிட மக்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வரும் மயான பாதையை சமூக விரோத நபர் திட்டமிட்டு சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. செய்தியாளர் செந்தில்குமார். ஜீலதா, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர். கொண்டங்குப்பம் பகுதியில தொடர்ச்சியாக அருந்ததியின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் சுடுகாட்டு பாதை என்பது இல்லாமல் இருக்கிறது. ஆனா வரைபடத்துல மற்ற இடத்துல பாதை இருக்குன்னு சொல்றோம், சட்டங்களை எடுத்துன்னு போறதுக்கான அந்த சூழலை இல்லாத நிலையில் பல ஆண்டு காலமாக போராட்டங்களை நடத்தி இறந்தவரை பணத்தை வச்சு போராடின பிறகு எங்களுக்கு சுடுகாட்டுக்கான பாதை என்பது அமைத்து தரப்பட்டது. ஆனா அமைத்து தந்த அந்த பாதையை மீண்டும் பன்னீர் என்பவர் மண்ணெல்லாம் தூக்கி மேல போட்டு, கழிவுகள் எல்லாம் தூக்கி மேல போட்டு, இந்த பகுதியில ஜாதியை சொல்லி இவர்கள் யாரும் இந்த பாதையில வரக்கூடாது, மீண்டும் இது எனது அப்படின்ற ஒரு வன்மத்தோடு ஜாதி ரீதியாக செயல்படுகின்ற பன்னீரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிர்வாகிகள் நாங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். ரோடு போட்டுட்டோம் அப்படின்றது இவங்களோட வேலை முடிஞ்சுது. ஆனால் போட்ட ரோடை பாதுகாக்கப்பட வேண்டியது அரசின் கடமை, அதையும் சேர்த்து செய்யப்பட வேண்டும். தடையாக அதை தடுத்து நிறுத்துகிற பன்னீர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மேட்டுக்குப்பம், மேட்டு காலனி அருந்ததியரின பகுதிகளுக்கு சுடுகாட்டுக்கான பாதையில் இதுவும் அதே பஞ்சாயத்து தான். இந்த பஞ்சாயத்து அந்த கொண்டக்குப்பம் பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் முன் வருவதில்லை. நாங்களும் வட்டாட்சியரை சந்திச்சோம். வட்டாட்சியரை சந்திச்சு என்னங்க இந்த மாதிரி எங்களுக்கு செத்துவிட்டா பணத்தை எடுத்துன்னு போறதுக்கு வழி இல்லைங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே போடப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளுடைய தமிழக அரசு பல்வேறு இடங்கள்ல இயக்கங்களை மக்கள் மத்தியில மனுக்களை வாங்குறாங்க. அந்த மனுக்களையும் கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா மனுக்களை வாங்கி கொண்ட அரசு ஒரு சுடுகாட்டுக்கு பாதை போடப்பட்டு இருக்கிறதா என்று கேக்குறாங்க. சுடுகாட்டுக்கு பாதை போடலைங்க அப்படின்னு சொன்னா, இல்ல போட்டு இருக்கிறாங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க. சொல்றதே கேட்பதே அந்த ஊர்ல வாழ்ந்துனுக்கிற மக்கள் கிட்ட தான் கேட்கறாங்க. அந்த மக்கள் தான் பதில் சொல்றாங்க. ஆனால் போடாத பாதையை போட்டு விட்டதாக சொல்லுகின்ற பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மீதும் BDO நிர்வாகத்தின் மீதும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தாசில்தார் நாங்க உடனே தொடர்பு கொண்டோம். சார் இது மாதிரி போடாத பாதையை போட்டுட்டுதா சொல்றாங்க, நீங்க உடனே வரணும்னு நாங்க தொடர்பு கொண்டோம். ஆனா அவர் நான் உடனே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அன்றைய தினம் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த பணத்தை வச்சுன்னு போராடுறதுன்னு முடிவெடுத்தோம். தாசில்தார் உட்பட நான் சாலையை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா இது நாள் வரையில் சர்வே செய்யப்படவில்லை. அளவீடு செய்யாதே நீ எந்த பாதையை போட்டு கொடுப்பீங்க? அப்ப தலித் மக்கள், அருந்ததியின மக்கள், இவர்களுக்கு செத்தாலும் சுடுகாடும் இல்லை, சுடுகாட்டுக்கு பாதையும் இல்லாத அந்த பகுதிகளில் அவங்களுடைய உரிமைகளையும் மீட்டு தர வேண்டும் என்று ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.